சாம்பார். அப்பா, சாம்பார்னு சொன்னா தெரிச்சு ஓடுற ஒரு கும்பல் இருக்கும், சாம்பார்னா எனக்கு உசுருன்னு சொல்ற ஒரு கும்பல் இருக்கும். பட் மேட்ரு என்னன்னா, ஒவ்வொரு ஊர்லயுமே சாம்பாருக்கு விதவிதமான வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி மசாலா அரைச்சு, சாம்பார் பொடி அரைச்சு நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணுவோம். அண்ட் ஃபெஸ்டிவல் டைம்ல கேரளால அரைச்சு விட்ட சாம்பார் தான் மெயின். அதே மாதிரி கர்நாடகால இவன் தான் மெயின், எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும். அண்ட் உகாதின்னு சொன்னா இவன் இல்லைன்னா எப்படி? ஸோ இன்னைக்கு என்னோட சிக்கம்மா ஸ்டைல்ல ஒப்பிட்டு சாரு பண்ணலாமா? என்ன ஒரு ஃபெஸ்டிவல், உகாதியா இருக்கட்டும், திவாலி, பொங்கல், யாரா இருந்தாலும் இவன் தான் டேபிள்ல மெயின் ஃபெலோவா இருப்பான். உப்பட்டு சாறு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெயினா சாம்பார் பொடி தான். அவன் தான் டோட்டல் ஃபிளேவரே, ஹீஸ் த கேம் சேஞ்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சாம்பார் பொடிக்கு தேவையான ஸ்பைசஸை நம்ம தனித்தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பேன் சூடாயிட்டு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இவனை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போற ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து 2-3 பேருக்கு சாம்பார் வைக்கிறோம்னா இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் கரெக்டா இருப்பான். இன்கேஸ் நீங்க நிறைய பேருக்கு செய்ய போறீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரா ரைஸ் ஒரு ஸ்பூன். ஒரு வாட்டி வெக்கேஷனுக்கு கொடைக்கானல் போயிருந்த போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு முடிச்ச உடனே பில் கட்ட வரும்போது எல்லா கடையிலையும் மவுத் ஃப்ரெஷ்னர் தானே வைப்பாங்க, ஸ்வீட் சாஃப்ட் தான் வைப்பாங்க. பட் இங்கே வந்து அரிசியை இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனா வறுத்து வச்சிருந்தாங்க. செம டேஸ்டியா இருந்தான். அப்போதான் என்னோட அம்மாஜி எனக்கு சொல்றாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவன் தான் எங்களோட ஸ்நாக்ஸ். நிறைய அரிசியை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு டப்பியில போட்டு வச்சுப்போம். எப்பப்போ வந்து வாய் நம்மன்னு பண்ணதோ அப்போ எடுத்து இவனை தான் திம்போம் அப்படின்னு. இத்தனை நாள் இவனை நீ என் கண்ணுலயே காட்டலையே அம்மாஜி அப்படின்னு கேட்டதுக்கு சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ உங்க வீட்லயும் இந்த மாதிரி அரிசியை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்க அவன் ஒரு ஸ்நாக்கா சாப்பிடுவீங்களா அப்படின்றத காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 1/4 ஸ்பூன் மிளகு, பச்சை பயிறு 1 டேபிள் ஸ்பூன். இவன் காலாச்சனா பிரவுன் கடலை இருப்பான்ல, அவன் 1 டேபிள் ஸ்பூன். தனியா 1/4 கப். ஜீரகம் 1 ஸ்பூன். ஒரு குட்டி பட்டை 4-5 கிளவ்ஸ். வெந்தயம் 1/4 ஸ்பூன். கடுகு 1 ஸ்பூன். 4-5 காஷ்மீரி சில்லி விழமாட்டோம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, துளியோண்டு உப்பு. நான் கல்லுப்பு யூஸ் பண்றதுனால ரோஸ்ட் பண்றேன், நீங்க நார்மல் உப்புனா ரோஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். யூஸ்வலா மஞ்சள் கிழங்கு இருப்பான்ல, அவனை தான் வந்து காய வச்சு ரோஸ்ட் பண்ணி போடுவோம். இப்போ நம்ம கிட்ட அவன் இல்லைன்றதுனால கொஞ்சமா மஞ்சத்தூள், ட்ரைட் கருவேப்பிலை ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லைன்னா இவனையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆகணும். ஓகே, இவங்களை ஒரு ஃபைன் பவுடரா டிப் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி ரெடி ஆயிட்டாரு. இப்போ இதே மிக்ஸி ஜார்ல 1 கப் தேங்காய், புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கேன், ஒரு குட்டி லெமன் சைஸ். அவன் இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் பொடியில இருந்து 3-4 ஸ்பூன். இவங்க குயிக்கா டிப் பண்றாங்க. நம்மளோட முக்கியமான பேஸ்டும் ரெடி ஆயிட்டாரு. இனி டப்பு டிப்புன்னு நம்மளோட சாம்பாரும் ரெடி ஆயிடுவான். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், ஒரு வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரும்போது 15-20 பூண்டை செதைச்சு வச்சிருக்கேன், அவன் ஆட் பண்ணிக்கலாம். செதைச்சு இடிச்சு 4-5 கருவேப்பிலை, 4-5 குச்சி கருவேப்பிலை. அவங்க லைட்டா ப்ரௌன் ஆகணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம டிப் பண்ணி வச்சிருக்கிற நம்மளோட தேங்காய் மசாலா, இவங்க கூட தேவையான அளவுக்கு தண்ணி. மசாலா கட்டி தட்டாம அவனை ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணா கரைஞ்சிருவான். எனக்கு கொஞ்சம் உப்பு வேணும், அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணும்போது எனக்கு என்னைக்குமே மைண்ட் வாய்ஸ்ல ஒரு குரல் ஓடும், ஷிஹான் ஹுசைனி அவர்களோட குரல். அவர் வந்து ஒரு டிவி ஷோல சமையல் பண்ணுவாரு. எப்படி பண்ணுவாருன்னா டப்பு டப்பு எல்லாரும் தெரிப்பாங்க, எங்க இருந்து ஒரு பாத்திரம் தெரிப்பாங்க, அங்க இருந்து ஒரு கரண்டி தெரிப்பாங்க, இப்படிதான் சமைப்பாரு. அப்போ ஒரு லைன் சொல்வாரு, நான் மறந்தாலும் நீங்க மறந்துடாதீங்க உப்பு போட அப்படின்னு. அட் திஸ் பாயிண்ட் ஐ ரியலி ரிமெம்பர் ஹிம் அண்ட் ஐ admired him a lot for all his skills. We miss you sir. You're definitely in a safe place. தலைவன் நல்லா கொச்சு வந்துட்டான். இந்த சமயத்தில் பருப்பு ஆட் பண்ண போகிறோம். பருப்பு வந்து ஃபுல்லாக குழையிற அளவுக்கு நம்ம வேக வைக்கக்கூடாது. அவன் இந்த மாதிரி ஹோலாகவும் இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ பருப்பு இவன் இந்த பக்கம் ரெடி ஆகும் போது பொரிச்சு கொட்டுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய், கடுகு 1/2 ஸ்பூன், ஒரு வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரை வறுத்துக்கலாம். பட்டூசை மாதிரி ப்ரௌன் ஆகிட்டான். இப்போது இவனை நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிட்டு
சாறுல ஆட் பண்ணிட்டு ஃபைனலா மழைச்சாரல் மாதிரி கொத்தமல்லியை தூவி இறக்குனா ஃபினிஷ். இவரோட பேரு ஒப்பட்டு சாறு. அப்படிதான் தலைவம் ரெடி. பிளேட்டிங் போலாமா? இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutuba boy from Kirti. Happy Ugadi.